அந்த மண்ணில் விழுகின்ற உழவனின் ஒவ்வொரு வேர்வை துளிக்கும் இருக்கிறது. அந்த வேர்வை துளிகள் தான் நமது இல்லங்களில் உணவாகின்றன, நமது குழந்தைகளின் பசி போக்குகின்றன, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. அதனால்தான் இந்த அரசு விவசாயிகளுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்ற பார்வையோடு செயல்படவில்லை. மாறாக தமிழ்நாட்டிற்கு உணவளிக்கும் உழவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறோம் என்று உணர்வோடு இந்த அரசு செயல்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக மகுடம் வைத்தார் போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கான தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நெல் குவிண்டால் ஒன்றுக்கு சன்ன ரகத்திற்கு 289 ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு 159 ரூபாயும் ஊக்கத்தொகை அறிவித்து நெல் விலையினை குவிண்டால் ஒன்றுக்கு 2750 ரூபாய் மற்றும் 2600 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். மேலும் கரும்புக்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசுகள் ஊக்கத்தொகை அறிவித்து கரும்பு விலையினை 4000 ரூபாயை உயர்த்தி நெல் விவசாயிகள் வயிற்றில் பாலையும் கரும்பு விவசாயிகள் வயிற்றில் தேனையும் வார்த்துள்ளார் நம் தலைவர். கரும்பின் சர்க்கரை கட்டுமானம் 9.5% வரை இருக்கும்போது 4000 ரூபாயும், அதற்கு மேல் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றபடி கரும்பு விலையும் உயரும் என்றும் இம்மாமன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் பெயரை மட்டுமே மாற்றி திட்டங்களை அறிவித்துள்ளதாக தெரிவித்தனர். அது குறித்து விளக்கத்தினை இங்கு நான் அளிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட சில திட்டங்களில் பல்வேறு கூறுகள் இருந்த நிலையில் அவற்றில் சில கூறுகளுக்கு விவசாயிகள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாமல் இருந்ததால், எனவே இவ்வாறான கூறுகளை நீக்கியும் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தேவையான வேறு இனங்களை சேர்த்தும் அத்திட்டங்களுக்கு புது வடிவம் கொடுக்கப்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முந்தைய ஆண்டுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் உயர் மதிப்பு திட்டங்களில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 12525 கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு 2025-26 ஆண்டோடு முடிவுற்ற நிலையில் அத்திட்டத்தின் ஒரு கூறான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு மின் இணைப்பு அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுடன் ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறு அமைத்து கொடுக்கும் திட்டத்தை கைவிடாமல் அதனையும் இணைத்து அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் உருவாக்கப்பட்டு இதற்கென 56,72,00,000 ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிக்கான விருதுகளுக்கு குறைந்தபட்ச பயிரிடு பரப்பு 5 ஏக்கரிலிருந்து 2 ஏக்கராக குறைக்கப்பட்டு சிறு குறு விவசாயிகளும் பங்கேற்று பயனடையும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்காக சேவையாற்றிய அஞ்சலி அம்மா பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2004 முதல் செயல்படுத்தப்படும் மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் திட்டத்தில் முதல் பரிசுக்கான பரிசு தொகை 15,000 50,000 இரண்டாம் பரிசுக்கான தொகை 10,000 25,000 உயர்த்தப்பட்டு விவசாயிகளை உயர்த்தி காட்டிடும் வகையில் அதற்கு வெற்றி விவசாய விருது என்று பொருத்தமானது என பெயர் வைத்துள்ளோம்.